இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம 2019ல பெங்கால்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஹாரர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த படத்தோட பேர் வாயில நுழையாத காரணத்தால இதை டெக்ஸ்டா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸ்கிரீன்ல தெரியுது இல்லையா, இதுதான் இந்த படத்தோட பேர். இந்த படத்தோட வாலினை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ட்ரெயின் டிராவல்ல பரிச்சயம் இல்லாத ஒரு ஆண் பெண் சந்திச்சுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஏற்பட்ட கான்வர்சேஷன் மூலமா ஒரு 3 பேய் கதைகள் போக ஆரம்பிக்குது. அதாவது மர்மமான கதைகளுக்குள்ள போறாங்க. அந்த கதையில என்ன கதை அப்படின்னு மாதிரி 2 பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு முடிவுல ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. அதையும் தான் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சைட்ல நான் முன்னாடி ஒன்ல சொன்னேன் இல்லையா, அந்த விஷயம் தான் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு பெண் வேகமா ட்ரெயின் ஏறி ஒரு சீட்ல உட்காந்து வந்துகிட்டே இருக்கும்போது அங்க ஒரு நபர் வராரு அப்படின்ற மாதிரியும் இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க, அந்த சமயத்துலதான் இவங்க சீட்டை மாத்தி உட்காந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதனால மன்னிப்பு கேட்டுட்டு அவருக்கு உட்கார அனுமதி கொடுக்க இவங்க 2 பேரும் பக்கத்து சீட் அப்படின்னு மாதிரி இருக்கும். சோ இவங்க கொல்கத்தால இருந்து வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு டாக்டரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த பெண் போயிட்டு இருக்காங்க. இந்த நபர் இருக்கா இல்லையா, இவர் எதுக்காக போயிட்டு இருக்காரு அப்படின்றத இங்க நமக்கு தெளிவுபடுத்தாம இப்ப 2 பேரும் பக்கத்துல தான் இருக்காங்க. சோ அந்த இடத்துக்கு போறதுக்கு எப்படி ஒரு நைட் முழுக்க ஆகும் அப்படின்றதுக்காக இந்த நபர் பேச ஆரம்பிக்கிறார். அது கூடவே இவர்கிட்ட ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்துல மரணம் எப்படி எல்லாம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. சோ இதை அந்த லேடி பாக்குறாங்க, அதை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான், அதாவது இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எல்லாமே ஒருத்தரை மரணிக்கணும் அப்படின்னா கன்னு கத்தி அப்படின்ற எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆனா முகலாயர்கள் காலத்துல எப்படி இருந்துன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? மரணம் எப்படி வேணா நடந்திருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இப்ப டிராவல் பண்றதுக்கு ரொம்ப நேரம் இருக்கு இல்லையா. இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல இந்த கதைகள் எல்லாத்தையும் ஒரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முகலாயர் காலத்துக்கு போக ஆரம்பிக்குது. அப்ப அகமது கான் அப்படின்ற ஒருத்தர் வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து குறைஞ்சது 1 லட்சம் தங்க காசுகளை கொண்டுகிட்டு பயணிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியோ போற வழியில ஒரு 4-5 பேர், அதாவது ஒரு 4-5 கும்பல் நின்றுகிட்டே இருக்கு. அதுல ஒருத்தர் பிராமணர் போல இந்த அகமது கான் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நாங்க போற பாதைகள் ரொம்ப கல்லும் குழியுமா இருக்கு, அதனால உங்களோட பாதையில நாங்க உங்க கூட ஜாயின் பண்ணிக்க முடியுமான்னு கேட்க, இந்த அகமது கானுக்கு மட்டும் தனியா ஒரு பாதையை வகுத்திருக்காங்க அப்படின்றது இது மூலமா நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. சரி உதவுமே அப்படின்ற மாதிரி கூடவே வாங்கன்னு கூட்டு போக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச தூரத்துல இன்னொரு குரூப் ஒருத்தர் இறந்து போய் கிடக்கிறார் போல வேகமா வந்து இவர்கிட்ட, ஐயா நாங்க இந்த வழியா போய்கிட்டே இருந்தோம், எங்க கூட வந்து ஒருத்தவருக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு, அவரை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவர் இறந்து போயிட்டாரு. நாங்க முஸ்லீம், அதாவது உங்களை மாதிரியே நாங்களும் முஸ்லீம் அப்படின்றதால இவருக்கு இந்த இறுதி சடங்குல குரான்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது தெரியாததால நாங்க எங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்க படிக்காதவங்க, அதனால எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு உதவ முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இவர் இது கூட தெரியாம எப்படி பாருக்கீங்க, ஒருத்தரோட உயிர் சாந்தி அடையணும் அப்படின்னா இதை பணிதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரும் இறங்க சொல்லிட்டு அந்த வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அங்க புலம்பா இருந்தார் இல்லையா, அவர் எழுந்துக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த உதவி கேட்ட எல்லாருமே அவங்களோட கழுத்தை, அதாவது இந்த அகமது கான் கூட வந்து அவங்களோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயங்கள் இல்லாத அந்த பிராமணர் இருக்கா இல்லையா, அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கிட்ட வந்திருக்காங்க. 10 பேரையும் கொலை பண்ணிட்டு அவங்களோட கைகள்ல இருக்க அந்த தங்க காசுகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற பிராமணர் கிட்ட போக ஆரம்பிக்குது. அது மூலமா தான் அவரோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியப்படுத்துறாங்க. சங்கர் பண்டித் அப்படின்றது அவருடைய பேரா இருக்கும். இத்தனை விஷயங்களை பண்ணதுக்கு இவர் தான் மெயின் காரணம். இது எல்லா விஷயங்களையும் பண்ணார் இல்லையா, அதுல இருந்து ஒரே ஒரு பைசா கூட இவர் எடுக்கல. இவர் டிமாண்ட் பண்ணது எல்லாமே மொத்தம் 10 பிணங்கள் இருக்கு. அதுல 9 பிணங்களை மட்டும் இவங்க தோண்டி பிதைக்கணும் அப்படின்ற மாதிரி, ஒரு பிணத்தை இவர் எடுத்துட்டு போற அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க கூட இருக்கவங்களுக்கு குழப்பமா இருக்கு. இத்தனை விஷயங்கள், அதாவது இது முதல் தடவை கிடையாது, நிறைய இடங்கள்ல இதே மாதிரி பண்ணி சாகடிக்கிறார். அங்க கிடைக்கிற விஷயங்கள் எதுவுமே எடுத்துட்டு போகாம ஒரே ஒரு பணத்தை மட்டும் கொண்டு போய்கிட்டு இருக்காரு. அப்படி அந்த பணத்தை கொண்டு போய் அவர் என்னதான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி குழம்பிக்கிட்டே இருக்கும்போது அந்த குரூப்போட தலைவர் காலியா, அவர் 2 நாட்கள் நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வெள்ளக்காரன் கூட ஒருத்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவங்க கிட்ட போறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்க வெள்ளக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இங்க நிறைய கொள்ளைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். பக்கத்துல இருக்கவர் தான் இது பண்ணாரு அப்படின்னு நம்மலாம் தெரியல. ஆனா அதை தாண்டி இங்க ஒரு பண்டித் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதாவது மர்மமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு இருக்கு இல்லையா, எல்லாரையும் சாகடிச்சு ஒரே ஒரு பிணத்தை மட்டும் கொண்டு போய்கிட்டு இருக்காரு அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை பத்தி தேட ஆரம்பிக்க, அதே சமயத்துல பிணங்களை கொண்டு போற அந்த மனுஷங்கிட்ட போக ஆரம்பிக்குது. ஒரு பெரிய மாந்திரிக வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியோ அது சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் இங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல இங்க ஒரு பழமையான ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் காமிக்கிறாங்க. கிருஷ்ணப்பா அப்படின்றது அவருடைய பேரா இருக்கும். அவருக்கு இங்க ஏதோ ஒரு கொடூரமான தாந்திரிகம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது வேறெல்லாம் இந்த தாந்திரிகங்கள் எல்லாமே இங்க நடந்து முடியுது அப்படின்ற மாதிரியும் முடிச்ச கையோட அந்த டெட் பாடி இருக்கு இல்லையா, அது கொண்டு போய் ஒரு பெரிய கிணறு மாதிரி இருக்கு, அதுல தூக்கி போட ரொம்ப கொடூரமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் பண்ணிட்டு இருக்கா. தொடர்ந்து ஒரு பிணங்களை கொண்டு வந்து இந்த மாதிரி பூஜைகளை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணா இந்த வெள்ளக்காரங்க இருக்காங்க இல்லையா, கிருஷ்ணப்பாவை கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி
மாதிரியும் நடந்த விஷயங்களை பத்தி கேட்கும்போது அந்த பண்டித் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் அப்பதான் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு வித்தியாசமான தாந்திரிகம். அந்த தாந்திரிகத்து மூலமா இறந்து போனவங்களுக்கு உயிர் கொடுக்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி 108 பிணங்களை அவர் இந்த மாதிரி பண்ணி ஆகணும். அப்படி பண்றது சாத்தியமான விஷயம் கிடையாது. அப்படி பண்ணிட்டார் அப்படின்னா அவர் தடுக்க முடியாத ஒரு சக்தி ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வெள்ளக்காரனும் ஏன் முன்னாடி, அதாவது இந்த புல்லட் முன்னாடி அந்த பண்டித்தோட தாந்திரிகம் நிக்குதா இல்லையா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கர்வமா பேசி நின்றுகிட்டே இருக்கும்போது இங்க எதாலையுமே அந்த தாந்திரிகத்தை முறியடிக்க முடியாது. அந்த தாந்திரிகத்தை முறியடிக்கிற ஒரே ஒரு சக்தி அன்புக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக பேரலா இங்க அந்த நபர் ஒரு பூஜை அறை மாதிரி இருக்கு. அங்க உட்காந்துக்கிட்டு நிறைய பூஜைகளை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எதிரில் ஒரு உருவம் இருக்கு, துணியால சுத்தப்பட்ட நிலையில இருக்கு. அது மூலமா தான் எதுக்காக இது எல்லாத்தையும் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது நமக்கு ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இவரோட பொண்ணு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க போல, ஏதோ ஒரு டிராஜடியான சம்பவத்துல உயிரை விட்டுட்டாங்க. ஸோ அவங்கள மறுபடியும் உயிரோட கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் இது எல்லாத்தையும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியோ முன்னாடி இருக்க அந்த உருவத்துக்கிட்ட பேசி லிட்டரலி அந்த உருவத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற எல்லாத்தையும் நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணா வேற ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிக்குது. வழக்கம் போல பண்ணியது இவங்களை கொலை பண்ணி ஒரு டெட் பாடியை தூக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தெரியாதனமா கூட இருக்கவர் ஒரு குழந்தைய கொண்டுட்டார் அப்படின்ற மாதிரி குழந்தையோட டெட் பாடியோட அங்க வரும்போது இதை பார்த்தது அவரோட மனம் அப்படியே உருக ஆரம்பிக்குது. ஏன்னா இவர் இவ்வளவு தூரம் பண்ணதுக்கான காரணம் தன்னோட குழந்தைய உயிரோட கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான். அதுக்காக வேற ஒரு குழந்தைய சாகடிக்கணும் அப்படின்ற எண்ணம் இவருக்கு இருந்ததே கிடையாது. இப்ப அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சோகமா நின்றுகிட்டே இருக்கும்போது வெள்ளக்காரங்க இவரை சுத்தி வளைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் இவரை கைது பண்ணி இவர் இந்த சூனியாலாம் பண்ணிட்டு இருக்காரு தாந்திரிக்கும். அந்த இடத்துக்கு கொண்டு போக ஆரம்பிக்க அந்த ஒவ்வொரு இடங்களையா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது கூடவே இத்தனை பேரை இதுக்கு முன்னாடி இவர் கொண்டு போனார், அதாவது அத்தனை டெட் பாடிகளை கொண்டு போனார் இல்லையா, அது எல்லாத்தையுமே காட்ட முடியுமான்னு கேட்க இவர் அங்க போய் திறந்து காமிச்சது எல்லாரும் பயங்கரமா நாத்தடிக்குதுன்னு கொஞ்சம் தள்ளும் பொழுது பொத்துன்னு இவர் அதுக்குள்ள விழுந்து தன்னோட உயிரை மாச்சிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்க அன்பை திருப்பி பெறணும், அதாவது தன்னோட குழந்தைய திருப்பி பெறணும் அப்படின்றதுக்காக தான் அவர் அவ்வளவு வேலைகளை பண்ணார். ஆனா இன்னொரு குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்ற விஷயத்த அவரால் ஏத்துக்க முடியாததால அவர் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இதுக்கு பின்னாடியும் அன்பு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த லேடியும் இதை அப்படியே உத்து கேட்க ஆரம்பிக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது கூடவே தான் இன்னொரு கதை ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. இது கொஞ்சம் மாடர்னான கதை. டிட்லி அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க அவங்களோட சொந்தக்காரங்களோட வீட்டுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரியும் இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் விருப்பம். இவங்களுக்கு தோன்ற விஷயங்களை சொல்லுவாங்க. அதாவது யாராவது இங்க கெட்டது நடக்குது அப்படின்ற மாதிரி வந்தாங்கன்னா நீங்க எது பண்ணுங்க நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படியே கற்பனை ஒரு அம்மா கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க தங்களோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க கடவுளா வழிபட்டுக்கிட்டு இருக்க ஒரு சிலையை காணோம் அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. பதட்டம் அடைகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த சிலை இவங்களோட வம்சா வழியா பாதுகாத்துட்டு வராங்க, கடவுளுக்கு இணையா ஒப்பிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சிலை எப்ப காணாம போகுதோ அப்பவே உங்களோட குடும்பம் மொத்தமா அழிஞ்சு போகும் அப்படின்ற மாதிரியோ அதுக்கு முன்னாடி அதாவது ஒரு ஜெனரேஷனும் இந்த குடும்பத்துல மனம் சரியில்லாத ஒருத்தர் பிறந்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் அந்த அம்மா நினைச்சுக்கிட்டு அடுத்ததா எங்களோட குடும்பத்துல நான் என்னோட பையன் மட்டும்தான் மிச்சம் இருக்கான், என்னோட பையனுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற பதட்டத்துல இருக்கும்போது அவங்கிட்ட கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ட்ரக் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு பெண்களை தன்வசப்படுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண டிட்லியோட அந்த சொந்தக்காரங்க ஃபேமிலி இருக்காங்க இல்லையா அங்க போக ஆரம்பிக்குது. அவங்களுக்கு வீட்டுக்கு வெளியில ஒரு சிலை கிடைக்குது, அதாவது ஒரு இடத்துல காணாம போயிடுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா அந்த சிலை கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ள கொண்டு வரும்போது ஒரு லேடி இதை பாக்குறாங்க. உங்களோட வீட்டுல ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல டிட்லியோட மாமா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்காரு. இதை பெருசா எடுத்துக்கல. அப்படியே கட் பண்ணா அந்த முன்னாடி பிளாஷ்பேக்ல ஒரு வயசான ஒரு மாந்திரிகம் அந்த மாதிரி காமிச்சாங்களே அந்த கிருஷ்ணப்பா அப்படின்றவர் அவர் இங்கேயும் வராரு அப்படின்ற மாதிரி ஒரு நபருக்கு நீ இந்த விஷயத்த பண்ணாதப்பா உனக்கு கெட்டது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுதான் அங்க நடக்குது. சோ அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு ஐயா நீங்க என்ன ஆளுங்க, நீங்க சொல்றதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இங்கதான் டிட்லியோட மாமா உள்ள வராரு அப்படின்ற மாதிரியும் டிட்லியோட மாமாவோட வீட்டுக்கு ஏதோ ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த நபர் உணர ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னா நான் உங்களோட வீட்டுக்குள்ள தங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க இந்த மனுஷன் ஐயா நீங்க எவ்வளவு பெரிய மேதாவி மாதிரி இருக்கீங்க, நீங்க வந்தா எங்களுக்கு தான் நல்லது அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போக அதே சமயத்துல டிட்லி அவங்களோட கசின்ஸ் 2 பேரை காமிக்கிறாங்க. சோ டிட்லி பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல சாம் அப்படின்ற ஒரு நபரை காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க போல. காதல் பிரச்சனை எங்க ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு பக்கம் காமிக்க அதே சமயத்துல எங்க கிருஷ்ணப்பா உள்ள வந்தார் இல்லையா அவர் வீட்டுல இருக்க எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு புதுசா ஒரு சிலை வந்திருக்கு இல்லையா அதையும் பார்த்துட்டு உங்களோட ஃபேமிலியோட வம்சாவளியை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் ஒரு பெரிய புக்கை பாக்குறாங்க. அது மூலமா தான் இவரோட குரு, அதாவது இந்த கிருஷ்ணப்பா இருக்கா இல்லையா இவரோட குரு அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு. அவரோட வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் இவங்க அப்படின்ற மாதிரி தகச்சு போய் அவர் நிற்கும் போது ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. ஒரு நபர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு வரன் அடையணும் அப்படின்றதுக்காக 3 கன்னி பெண்களை கிராமத்துல இருந்து தேர்ந்தெடுத்து அவங்களோட தலையை வெட்டி இங்க நரபலி பூஜை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் இதை அவங்களோட குரு பாக்குறாரு. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ, இந்த பலியை
நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பெரிய சாபத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னிலிருந்து 1000 வருஷத்துக்கு இந்த சாபம் நிலைக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் உன்னோட குடும்பத்துல மனம் பாதிக்கப்பட்ட நிலையில ஒருத்தவங்க பிறந்துகிட்டே இருப்பாங்க. அது இந்த 1000 வருஷமே இவர் இந்த 3 பேரை சாகடிச்சா இல்லையா, அப்ப ஒரு சிலையை வழிபட்டுக்கிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சிலையை உங்களோட வம்சாவழிகள் எல்லாருமே வணங்கிட்டு இருப்பாங்க. இது எப்ப காணாம போகுதோ அப்பவே உங்களோட வம்சாவழிக்கு அழிவு வரப்போகுது அப்படின்ற மாதிரியோ. இப்போ இந்த 3 பெண்களை கொலை பண்ணியா, இதே மாதிரி 3 பெண்கள் அதாவது இவங்களே மறுபிரிவு எடுத்து ஒரு அழிப்பாங்க அப்படின்ற மாதிரி சாபம் கொடுத்துட்டு போக இங்க பிரசன்ட்ல. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் யோசிச்சுக்கிட்டு இந்த வீட்டுல வரக்கூடிய ஆபத்தை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்க அந்த சமயத்துலதான் டிட்லி இருக்காங்க இல்லையா, அவங்களோட 2 கசினையும் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போறாங்க அப்படின்ற மாதிரியோ. சாம் இருக்காரு, அதாவது இவங்களோட சோசியல் மீடியா காதலன், அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஓடி போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் இதுக்கு அடுத்த நாள் வீட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர சோகம். என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க பேரெல்லாம் அந்த 3 பேரை காமிக்கிறாங்க. சாம நம்பி போக ஆரம்பிக்கும் போது அந்த சமயத்துல தான் இதுக்கு முன்னாடி ட்ரக் அடிக்டா ஒருத்தர் காமிச்சாங்க இல்லையா, அவர் தான் இந்த சாம் அப்படின்ற மாதிரியோ பொய்யான ஆசா வார்த்தைகளை காமிச்சு இங்க கூட்டு வந்து இந்த 3 பேரையுமே விற்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஒரு பெரிய பெரிய பிளான போட்டிருக்காரு போல. அந்த பிளான் படி இவங்க நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் இவங்க ஒரு தப்பான இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி புணர ஆரம்பிக்கிறாங்க. இங்க தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படியே கற்பனா ஒரு போலீஸ்காரர் அவங்களோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. உங்களோட 3 பெண்களையும் நாங்க கூட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி உள்ள கூட்டு வர அப்பதான் நடந்த விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. சாம் இவங்களை தப்பான பார்வையில கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் சாம் வேற யாரும் கிடையாது, அந்த 3 பெண்களை கொலை பண்ணிட்டு சாபத்தை வாங்குற நபர் இருக்கா இல்லையா, அவர் அப்படின்ற மாதிரியோ அந்த 3 பெண்களோட மறு உருவம் தான் இங்க நின்னுகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்க நடந்துகிட்டே இருக்கு. அந்த 3 பேரோட கண்ணு முன்னாடியே இவர் துடி துடிக்க இறந்து போறாரு அப்படின்ற மாதிரியோ. இந்த கதையிலயும் அன்பு அப்படின்ற ஒண்ணு நம்பிதான் அவங்க போனாங்க. அன்பு அவர் மிஸ்யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணார். அதனால மட்டுமே தான் இது நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. மேற்கொண்டு இவங்களுக்குள்ள நிறைய கான்வர்சேஷன்கள். அண்ட் இவங்க வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். கொல்கத்தால இருந்து அந்த ஊருக்கு போனா மட்டும்தான் அங்க இருக்க டாக்டர் ஒரு ஸ்பெஷலிஸ்டான டாக்டரா இருப்பார். அவர்கிட்ட இருந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல எதிரில் உட்காந்துகிட்டு இருக்க ஒரு டாக்டர் பேஷண்ட்டை தேடி தானே போனோம், டாக்டரை தேடி இவ்வளவு தூரம் பயணமா, அப்படி ஒரு டாக்டரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த கதைக்குள்ள கொண்டு போக ஆரம்பிக்கிறாரு. இங்க 3வது கதை ஓபன் ஆக ஆரம்பிக்குது. ஒரு ரிச்சான பர்சன், அதாவது அவரோட வாழ்க்கையில எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அட்டின் அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. அவரோட வாழ்க்கை ஒரு மாதிரி ஸ்மூத்தா போய்கிட்டே இருக்கும்போது அப்பதான் ஆன்டிக் ஷாப்ல இருந்து ஒரு சிலையை கவனிக்கிறார் அப்படின்ற மாதிரியோ. அந்த சிலையை பார்த்ததே இவருக்குள்ள பல எண்ணங்கள் தோண ஆரம்பிக்குது. அண்ட் எதுவுமே திங்க் பண்ணாம பட்டு வீட்டுக்கு கொண்டு வராரு அப்படின்ற மாதிரியோ. அந்த சிலைக்கு பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்க கூட இருக்க இவரோட தங்கச்சியும் சரி இவரோட அங்கிளும் சரி இந்த சிலையை வீட்டுல வச்சிருக்க வேண்டாமே, அது என்ன சிலைன்னே தெரியல, தப்பான பூஜை பண்ணி ஏதாவது ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல எந்த மனுஷன் கேட்கறதா தெரியல. இந்த கடவுளுக்கு நான் சாப்பாடு கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி விதவிதமா நிறைய விஷயங்களை செஞ்சு கொண்டு போய் வைக்கும் போது அந்த சிலை அதை ஏத்துக்கு வேலை அப்படின்ற மாதிரியோ. இதனால இவரோட மனம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இவருக்கு ஒரு புது கேரக்டர், அதாவது ஒரு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரியான ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் சாப்பாடு வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் இவர் நடந்து போகலான்னு ட்ரை பண்ண வேகமா ஒரு கார் இவரை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. அந்த லேடி தான் இவரை காப்பாத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால் இவருக்கு ஒரு மாதிரி கன்சர்ன் ஆயிடுது. நீ எங்களோட வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு யாரும் இல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போறாரு. அங்க இருக்கிற ஒரு சில வேலைகளை பண்ண ஆரம்பிக்க இவங்க செஞ்சு வச்ச சாப்பாட்டை எடுத்துட்டு போய் கடவுள் கிட்ட, அதாவது அந்த சிலை கிட்ட வைக்கும் போது அப்போ அந்த சாப்பாடு எடுக்கப்பட்டிருக்கு, அதாவது கடவுள் இவங்களோட ஆஃபரிங்கை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. சோ இதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல கடவுளுக்கான படையல் போய்கிட்டே இருக்கும்போது எங்க வீட்டுல இருக்க ஒவ்வொரு விஷயங்களும் மாற ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரியோ. வீடு இதுக்கு முன்னாடி ரொம்ப நீட்டா இருக்கும், இப்ப நிறைய இடங்கள் குப்பையா இருக்கு. இவரை கவனிக்க மறந்துட்டார் அப்படின்ற மாதிரியோ. வீட்டுக்குள்ள என்னமோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க தங்கச்சி உணர்றாங்க. இதை பத்தி அண்ணா கிட்ட சொல்லலான்னு போக வீட்டுக்குள்ள வந்து ஒரு புது உருவம் இருக்கு இல்லையா, அந்த உருவத்தால இவங்களால வாய் பேச முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான மர்மமான விஷயங்கள் இங்க காட்டப்பட்டுகிட்டே இருக்கு. இதை இவங்களோட அங்கிள் இருக்கா இல்லையா, அவர் புரிஞ்சுக்கிறார் அப்படின்ற மாதிரியோ. இதை பத்தி வெளியில இருக்கவங்க கிட்ட கேட்கும் போது இங்கேயும் ஒரு தாந்திரிக வேலைகள் தான் நடந்திருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. வீட்டுக்குள்ள இருக்க அந்த சிலை இருக்கு இல்லையா, அது தாந்திரிகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒருத்தர் உருவாக்குன சிலை. அந்த சிலை கடவுள் வடிவத்திலே இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிறது ஒரு பிசாசு மாதிரியான உருவம் தான். அது அங்க இருக்கிறவங்களுக்கு, அதாவது சரியான ஆஃபரிங் வைக்கல அப்படின்னா அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிக்கும். அதோட அறிகுறிகள்லாம் இதுதான் அப்படின்ற மாதிரி வீடு குப்பையா இருக்கிறது, வழிபடுறவரே தன்னை மறந்து போறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒரு வயசான நபர் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் வீட்டுக்குள்ள வந்தாங்க இல்லையா, அந்த பெண் மனித உருவமே கிடையாது அப்படின்றதோ, அந்த ஆஃபரிங் வைக்கப்பட்டிருக்க அந்த கடவுள் அவங்களோட மற்றொரு உருவம் தான் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ இங்க இவரை
காப்பாற்ற வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி இவரோட அங்கிளும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அதே சமயத்துல அட்டின்னு இருக்காங்க இல்லையா, அவர்கிட்ட போக ஆரம்பிக்குது. அவர் சாப்பாடு அப்படின்ற விஷயத்தையே மறந்துட்டாரு. அவரோட தங்கச்சி சாப்பாடு கொடுத்தாலும் அதை கொட்டிக்கிட்டே இருக்காரு. சோ அப்படி ஒரு இடத்துல பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இது நேரம் வரைக்கும் 2 கதையில வயசானவர் வந்தா இல்லையா, அதே நபர் இங்க வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ எனக்கு ஏதாவது கொடுத்து உதவ முடியுமான்னு கேட்க, இவர் கொட்டுறதா இருந்தா அந்த சாப்பாட்டை கொடுக்கும்போது இது மூலமா இந்த சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனசு இருக்கு இல்லையா, அந்த மனசுக்காகவும் அந்த அன்பை வெளிப்படையா காமிக்கிற உன்னோட குணத்துக்காகவும் என்னால முடிஞ்ச ஒரு உதவி அப்படின்ற மாதிரி கழுத்துல ஒரு டாலர் போட்டாரு. இந்த டாலர் மட்டும் தான் உன்னோட உயிரை காப்பாற்றும், நீ இதை எக்காரணத்தை கொண்டு அவிழ்க்காதப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பட்டுன்னு அங்கிருந்து காணாம போக இவருக்கு குழப்பமா இருக்கு. நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் ஒன்னும் புரியல. பொறுமையா வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கும்போது இவரோட அங்கிள் தடுத்து நிற்கிறார். இவரோட வீட்டுல இருக்கவர் நார்மலான மனுஷியே கிடையாது, இன்னைக்கு முழு நிலவு, அதனால நீ வீட்டுக்குள்ள போக வேண்டாப்பா, உனக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல, வீட்டுக்குள்ள இவரோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அதை விட முடியாது, எதுவா இருந்தாலும் அதாவது இந்த சிலையை கொண்டு வந்து நான் தான் இதை ஆரம்பிச்சேன், இதை நானே முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்க இவருக்கு கழுத்துல இருக்க அந்த டாலர் இருக்கே இவரோட உயிரை காப்பாத்துது அப்படின்ற மாதிரியும் அந்த சிலையும் அங்க இருக்க மர்ம உருவத்தையும் நெருங்க விடாம பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இத்தோட முடிவுல அந்த சிலை இருக்கு இல்லையா, அதை விளக்குறார். வேக வேகமா தண்ணியில தூக்கி போடும் போது அந்த மர்ம உருவம் மறைஞ்சு போகுது அப்படின்ற மாதிரியும் இங்க அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தாலதான் இந்த கதையும் முடிவுக்கு வந்தது அப்படின்ற மாதிரி பிரசன்ட்ல இது எல்லாத்தையுமே இவர் இங்க கனெக்ட் பண்ணிட்டு நீங்க போய்கிட்டு இருக்க விஷயங்கள் நல்லபடியா அமையட்டும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து ஸ்டாப் வந்ததால கிளம்ப ஆரம்பிக்க இவங்க இது நேரம் வரைக்கும் பேசியிருக்காங்களே தவிர இவரோட பேர் என்ன அப்படின்றது ஒரு இடத்துலயும் கேட்டிருக்க மாட்டாங்க. இதனால ஓடி வந்து அவர்கிட்ட பேரு கேட்கும் போது, உங்களுக்கு இந்த கொல்கத்தால இருந்து இங்க வரும்போது ஒரு வழிபோக்கனா நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சா சந்திப்போம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போக ஆரம்பிக்க இவங்களை பிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் வர ஆரம்பிக்கிறாரு. அவர் மூலமா தான் இவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. சோ கொல்கத்தால இருந்து இங்க ஒரு டாக்டரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்தாங்க இல்லையா, அந்த டாக்டர் வேற யாரும் கிடையாது, இது நேரம் வரைக்கும் இவங்க கூட பயணப்பட்டுக்கிட்டு இருந்த இந்த நபர் தான் அப்படின்ற விஷயம் தான் அது. சோ இதை கேட்டது இவங்க ஸ்டன்னா நிற்கும் போது அப்படியே கட் பண்ண ஒரு சில நாட்கள் கழிச்சு இவங்க 2 பேரும் டேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல. 2 பேரும் உட்காந்து இந்த நடந்த விஷயங்களை பத்தியும் அந்த அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் எப்படி மதிச்சுக்கிட்டு இருக்காரு, எந்த அளவுக்கு அது உயர்ந்தது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா, அது எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டே இருக்கும்போது ஒரு முகம் தெரியாத நபர்கிட்ட இருந்து லெட்டர் வர ஆரம்பிக்குது. அதை பிரிச்சு படிக்க ஆரம்பிக்க சோ சொல்லப்பட்ட இந்த 3 கதையில ஒரு வயசானவர் வந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அது வயசானவர் வேற யாரும் கிடையாது, இந்த டாக்டரோட தாத்தா தான் அப்படின்ற மாதிரியும் இங்க நடக்க போற விஷயங்கள் அவர் ஏற்கனவே புரிஞ்சு அதை ஒரு லெட்டர்ல எழுதி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியோ உங்க 2 பேருக்கும் நல்லதா ஒரு வாழ்க்கை அமையதான் போகுது, அண்ட் உங்களுக்கு பிறக்க போற குழந்தையால நாட்டுல இருக்க பல பிரச்சனைகள் தீரப்போகுது அப்படின்ற மாதிரியும் இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அமையட்டும் அப்படின்ற மாதிரி இவங்க இதை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த வயசான நபர் தன்னோட பயணத்தை தொடங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத காமிச்சு இவர் மனுஷனா இல்ல கடவுளா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைக்குறிகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.